ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சைட் சேனல். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, புளோட்டகன்ல எப்படி ஒரு அனிமேஷன் வீடியோஸ் செய்யறதுன்னு பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஓபன் பண்ணோன்னே பெர்மிஷன் கேட்கும், நீங்க அலோவ் கொடுத்துக்கங்க. அப்புறம் ரிசோர்சஸ் டவுன்லோட் ஆகும். ப்ரொடக்ட் எல்லா ரிசோர்சஸும் ப்ரிப்பேர் ஆகும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ப்ரொடக்ட் ஓப்பன் ஆனோன்னே கிரியேட் வீடியோ கொடுங்க. கிரியேட் வீடியோ கொடுத்தோன்னே நம்ம வீடியோ செய்யறதுக்காக எல்லாம் ப்ரிப்பேர் ஆகும். நீங்கள் வீடியோ செய்கிறதுக்கான ஸ்க்ரீன் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு எந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணணும். ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணோன்னே நிறைய லொக்கேஷன்ஸ் வரும். அதில் சிலது டவுன்லோட்ஸ், சிலது பை பண்ணுறது. நீங்கள் அதை பை பண்ணுறதை பை பண்ணிக்கலாம், மற்றது ஃப்ரீயாக உள்ளதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லொக்கேஷன்ஸ்லாம் டவுன்லோட் பண்ண பிறகு அந்த லொக்கேஷன் மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோவாக அது உங்கள் வீடியோவில் சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் கீழே நோ ஆக்டர்ஸ் அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆக்டர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். அதில் நிறைய ஆக்டர்ஸ் வந்து பை பண்ணுறதா இருக்கும். லாஸ்ட்டாக போனீங்கன்னா அதில் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேரக்டர்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க கூட முடியும். அதுக்கு மேல கிரியேட் ஆக்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ண பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிரியேட் கேரக்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனது மேலா ஃபீமேலான்னு கேட்கும். நான் மேல் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னே லோட் ஆகிட்டு இப்போ நம்ம கேரக்டரை க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஃபேஸ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி அவங்களோட ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹேர் அது மாதிரி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோன்னே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸ் கலர்ஸில் ஃபேஸஸ் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஃபேஸை சூஸ் பண்ணுவோம். அதில் கலரையும் செட் பண்ணியாச்சு. அடுத்து ஹேர், ஓகே. நீங்கள் ஃபேஸும் ஹேரும் செட் பண்ண பிறகு முஸ்டாச் அண்ட் பியர்ட் செட் பண்ணணும். அடுத்து ஐஸில் லென்ஸ், ஐப்ரோஸ் அதை நீங்கள் செட் பண்ணணும். ஐஸ் லென்ஸில் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐப்ரோஸில் நீங்கள் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதோட நீங்கள் லிப் கலரையும் ஐலாஷையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்.
அடுத்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸஸ், மைக் அந்த மாதிரி. நான் இதில் ஒரு கிளாஸ் ஒன்று சூஸ் பண்ணுறேன். மூணு ஆப்ஷன் என்னென்னா நம்மளோட க்ளோத்ஸ் அண்ட் ஷூ. நம்ம க்ளோத்ஸை சூஸ் பண்ணலாம். நான் சூஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து லாங்குவேஜ் என்னென்னு செட் பண்ணணும். அந்த வாய்ஸ் ஹார்டாக இருக்கணுமா இல்லாட்டி ஸ்மூத்தாக இருக்கணுமான்னு செட் பண்ணணும். செட் பண்ண பிறகு சேவ் கொடுத்துட்டா ஆட்டோவா நம்ம ஆக்டர்ஸ் லிஸ்ட்டில் அது ஆட்டோவா சேர்ந்துடும். சேவ் ஆன என் கேரக்டரை நான் கிளிக் பண்ணி இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த கேரக்டர் பிடிக்கலைன்னா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வேறு கேரக்டர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம சீன் வேறு ஒரு சீன் போட்டுக்கலாம், இல்லைனா லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்ம ஒரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணலாம், இல்லாட்டி மியூசிக் ஒன்று ஆட் பண்ணலாம். அப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டயலாக்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கேரக்டர் எந்த மாதிரி என்ன பேசணுங்கிறத நீங்கள் டைப் பண்ணி கூட சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் வாய்ஸ் மூலம் கூட சொல்லலாம். உதாரணமாக நான் ஒன்று உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எக்ஸ்பிரஷன்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு திங்கிங், இல்லாட்டி ஹாப்பினஸ், சேட்னஸ் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்பிரஷனில் திங்கிங் கொடுத்துட்டு வீடியோ ப்ளே பண்ணோம்னா நம்ம என்ன டயலாக் கொடுத்துருக்கோமோ அதை திங்க் பண்ணிக்கிட்டு அப்படியே அந்த கேரக்டர் பேசும். நீங்கள் அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ண உடனே ரெண்டர் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் ரெண்டர் வீடியோங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ண பிறகு உங்களுக்கு இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். எக்ஸ்போர்ட் வித் சப்டைட்டில்ஸ், எக்ஸ்போர்ட் வித்தவுட் சப்டைட்டில்ஸ். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் வீடியோ ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.